அதாவது அதாவது மாற்று அணி என்ற ஒண்ணு உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லி. இப்ப யாரும் மாற்று அணி உருவாக்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை என்பதையும் நான் சுட்டி காட்டினேன். எல்லாரும் பிரிஞ்சு கிடக்குறாங்க, சரிஞ்சு கிடக்குறாங்க. எல்லாத்தையும் ஒருமித்த கருத்து இருந்து கூட ஒருங்கிணைக்க முடியாம தனித்தனியா இருக்காங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான் சார் சொன்னேன். இதுல இன்னொன்னு நீங்களே பாருங்க சார், நாளையில இருந்து இன்னைக்கு நாளைக்குன்னு நினைக்கிறேன் வேட்புமனு தாக்கல் ஆரம்பம் சார். இதுல வந்து நீங்க இப்ப எல்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு ஈகோ கிளாஷ்ல எல்லாருமே அவங்கவுங்க தன்னுடைய தனித்தன்மையை காட்டணும். இப்ப என்னன்னு கேட்டாக்கா அவங்கவுங்க தனியா நின்று ஓட்டு வாங்கி காட்டணும். தங்களோட ஓட்டு வங்கியில தங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறது. ஏன்னா இங்க வேற வழி கிடையாது. இன்றைக்கு இன்னைக்கு என்ன நாட்டு நடப்பு என்ன? இந்த கூட்டணி எதை வச்சு வச்சிருக்கிறாங்க? 1% ஓட்டு கூட வாங்க முடியாதவங்களுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க தேர்தலில் நின்று 1% 1/4%, 1/2%, 3/4%, 3% நின்று உங்களோட சதவீதம் என்னங்கிறத காட்டினாதான் கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க. இதுதான் யதார்த்தம். அப்ப எல்லாரும் என்ன ட்ரை பண்றாங்க? நீங்க சொல்ல மாதிரி ஒரு மாற்று அரசியல் உருவாக்க ஒரு கூட்டாக ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு ஓட்டு வாங்கினா இது எல்லாரோட ஓட்டு கலந்து போயிட்டு அவங்க யாரும் தெரிய மாட்டோம். இப்ப உதாரணத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தினகரன் அவருக்கு வாய்ப்பு இருந்து வசதி இருந்து மூணாவது அணின்னு இல்ல ஒரு அணியை உருவாக்குவேன் என்று சொன்னவர் ஏன் உருவாக்கவில்லை? அணி ஏன் தனியாக நிற்கிறார்? நேற்று கேள்வி கேட்டேன். அப்ப அதிமுகவின் ஓட்டு, அந்த அதிமுக ஓட்டு வங்கியை உடைக்கிறது மட்டும்தான் அவருடைய இலக்கு. அதுக்கு மேல வேற இலக்கு இல்லையான்னு கேட்டா அவர் பதில் சொல்லணும். அவர் தனியா தான் நிக்கிறாரு. அதே மாதிரி புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நான் வந்து இனிய நண்பர் கமலஹாசன் அவர்களோட தனியா நிக்கிறாரு. என்னன்னு கேட்டாக்கா அது அவருடைய ஆதங்கமா இருக்கலாம், அவருடைய போராட்டமா இருக்கலாம், அவருக்கு ஏற்பட்ட காய உணர்வா இருக்கலாம். அவரு தன்னுடைய தன்னால என்ன முடியும், தன்னுடைய சதவீதம் என்ன என்பதை காட்டணுங்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா நான்லாம் கட்சி தொடங்கி அத்தனை ஆண்டு காலம் நான் இத்தனை தொகுதியில 234 தொகுதியில நான் சட்டமன்றத்துக்கு நிற்பேன் என்றோ இல்ல நாடாளுமன்றத்துக்கு வந்து நான் வந்து 40 தொகுதிக்கும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிக்கும் நிற்பேன் என்றோ நான் அறைகோல் விடுத்ததில்லை, மார்தட்டி சொன்னதில்லை. நான் இது என்னோட கேரக்டரைசேஷன். ஏன்னா நான் அரசியல் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தவன், கொள்கை பிரச்சார பீரங்கியா இருந்தவன், அரசியல் வந்து பல போராட்ட காலத்தை பார்த்தவன், அரசியலோட ஆணெல்லாம் தெரிஞ்சவன். அதனால நான் பக்குவமா, அது முன்னெல்லாம் கூட கொஞ்சம் வேகம், தீராஜேந்திரனா கொஞ்சம் வேகமா நான் சொன்னேன். முன்னெல்லாம் நான் சத்திரியன், இப்ப நான் சாணக்கியன். சார் அளந்துதான் சார் கால வைக்கணும். ஒண்ணுக்கு 10 பேரை யோசிச்சுதான் இந்த முடிவு எடுக்கணும். நேற்று கூட சொன்ன ஒரு 4 நாள்ல முடிவு சொல்லுன்னு. 4 நாள் 24 ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஒரு ஒரு மணிக்கு வந்து அவ்வளவு ஒரு 60 நிமிஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். அத்தனை ஒவ்வொரு செகண்ட் நம்ம யோசிக்கணும். நம்ம மட்டுக்கும் எடுத்ததும் வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது நாங்கள் தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு அரசியல் எத்தனை கோடி பொருளுது. எனக்கு ஜனநாயகம் நடக்குதா இல்ல பணநாயகம் நடக்குதா உலகத்துக்கே தெரியும். மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் அவேர்னஸோட இருக்காங்க. மீதி சதவீதம் எலெக்ஷன் வருதா, அவங்கள நான் குறை சொல்ல தயாரா இல்ல. அவங்களோட இயலாமை, அவங்களோட ஏழ்மை, என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு ஓட்டு போடலாங்கிற இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்கன்னா என்ன காரணம்? அரசியல்வாதிகள் இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க, இவ்வளவு இது அநியாயம் பண்றாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, கொடுக்கறது கொடுக்கட்டுமே அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. மக்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் இது. இதனால இந்த யதார்த்த நிலையெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் தேர்தலில் போய் நிக்கணுமே தவிர ஏனோ தானோன்னு போய் நின்றுட முடியாது. எல்லாத்துக்கும் மேல மின்னணு வாக்குப்பதிவு. நான் வந்து 2009 தேர்தல்ல கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தேர்தல் நின்னப்ப இந்த மின்னணு வாக்குப்பதிவால் நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். கை சுடப்பட்டு இருக்கிறது, நான் காயப்பட்டு இருக்கிறேன், நான் கசந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றேன். ஒரு மத்தியில வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மத்தியில இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியோட அவங்க கூட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டு தேர்தல் காலத்துல சந்திக்க வர்றாங்க. அப்ப மின்னணு வாக்குப்பதிவு இருக்குன்னா யோசிக்க வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு இருக்குன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது. அதிலே ஒரு மாய வித்தை இருக்கின்றது. அதிலே ஒரு மூடு மந்திர வித்தை இருக்கிறது. அது எந்திர வாக்குப்பதிவு அல்ல, அது ஒரு தந்திர வாக்குப்பதிவு, அது ஒரு மூடு மந்திர வாக்குப்பதிவு. இத 2009ல இருந்து சொல்லியிருக்கேன். நான் பாதிக்கப்பட்டவனா சொல்றேன். யாரும் காது கொடுத்து கேட்கல, யாரும் அதை புரிஞ்சுக்கல. ஒரு நாள் பாதிக்கப்பட்ட பிறகுதான் இந்த உலகத்துக்கு தெரியும். ஆனால் என்ன பொறுத்தவரை ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த நாடு நல்லா இருக்கணும், என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். அது மட்டும்தான் என்னுடைய ஒரே சிந்தனை. சார் நீங்க அல்ல சார்,
நீங்க தேர்தல் ஆணையத்தால் இல்ல இருக்கலாம் சார். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட காரணம் ஏன் சார்? உலக நாட்டுல பெரிய பணக்கார நாட்டிலேயே அறிவார்த்தமா யோசிக்கக்கூடிய நாட்டிலேயே ஒத்துக்காத ஒரு அவங்களே வாக்குச்சீட்டு போருன்னு சொல்லுவோம்ல, இந்தியாவுக்கு எதுக்கு அது தேவை? எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றோம் சார். எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றோம். நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது எங்களோட உரிமை சார். முடியாது, நீங்க நம்பித்தான் ஆகணும். நாங்க தேர்தல் ஆணையத்துல சொல்றோம், நீங்க எந்திர வாக்கு தான் பதிவு வைங்க. என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் அவங்க சொல்றாங்க. ஆனா அதே அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க சார் இதுல தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது, அப்ப தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்திர வாக்கு பதிவு மறந்துட்டு ஓட்டு சிட்டு முறைக்கு வந்துட்டு போங்க. இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய குரல், இது லட்சிய திமுகவின் குரல், இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குனுங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய குரல். இதை யாருக்காகவும் நான் இந்த குரலை என்னோட குரல் வலைய நான் நிறுத்திக்க மாட்டேன். நான் ஊதுற சங்க நான் ஊதிக்கிட்டு இருக்கிறேன். கேட்கறவங்க கேட்கட்டும், கேட்காட்டா விட்டுருங்க. நான் அப்புறமா கேட்கிறேன். இல்ல அதுல ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து. நான் எம்ஏ வரலாறு பிடிச்ச காரணத்தால் சொல்றேன். வாக்குச்சீட்டு என்பது சீக்ரெட் பேலட் சிஸ்டம். நான் ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியணும். அதுதான் சார் அரசியலமைப்பு சட்டம். முதல்ல இதை எதிர்த்து பேசுறதுக்கே இந்தியால opposition party they are not willing to give answer to that. They have to raise the question. This is a secret ballot system. Why we have to reveal it? Why we have to reveal it? Unnecessary. It's my birthright. நான் யாருக்கு ஓட்டு போடுறேன் எனக்கு மட்டும் தான் தெரியணும். படைச்ச ஆண்டவனுக்கு தெரியணும், இறையாண்மைக்கு தெரியணும், அடுத்தவங்களுக்கு தெரியும். நான் மிஷனை நம்ப தயாரா இல்ல சார். நாங்க மிஷனை நம்ப தயாராக இல்லை. நான் நம்ப தயாராக இல்லை. நான் ஒரு அரசியல்வாதி இல்லை சார், நான் ஒரு ஆன்மீகவாதி. நான் அரசியல்வாதின்னு சொன்னா எல்லாரும் மாதிரி ஜால்ரா அடிச்சுட்டு அப்படியே போட்டு போயிட்டே இருப்பேன். இவங்களோட கூட்டு சேர அவங்களோட எனக்கு கூட்ட பத்தி நான் கூட்ட பத்தி கவலைப்படல சார். நாட்டு நடப்பை பத்தி தான் கவலைப்படுறேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் நம்பலங்கிறதுனாலதான் சார் நிக்கல சார். 2009 பட்ட காயம், அதுக்கப்புறம் 14 நிக்கல, பல தேர்தல் நிக்கல. சட்டமன்ற தேர்தல் நிக்கக்குள்ள கூட ஒரு காஷன் கொடுத்த எல்லாருக்கும் 63 வேட்பாளர்களுக்கு மேல 65 மேல போடுங்க, எல்லாரும் 100 சொச்ச வேட்பாளர் போடுங்க, சுயேட்சையா வேட்பாளர் போடுங்க. பேலட் மின்னணு வாக்குப்பதிவு வேலை செய்யாது, பேலட் பேப்பர் மறுபடியும் ஓட்டு குத்துற சிஸ்டம் வரும் சொல்லி பார்த்துட்டேன். நான் ஊதுற சங்க ஊதுறேன் சார். நான் ஊதுற சங்க ஊதுறதுனால என்ன நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலோ, whether you are going to accept my point or not, that is immaterial. I am not bothered about it, but it's my duty to express my view, that's all. நான் ஒரே ஒரு நிமிஷம். நான் கள்ளக்குறிச்சி தேர்தலில் போட்டிட்டேன் சார். போட்டிட்டு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ காட் த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு என் கட்சி தொண்டர்களுக்கு தெரியும். என்ன சார், கள்ளக்குறிச்சியில ஒரு குறிப்பிட்ட தேர்தல் நிக்கிறேன். அந்த தேர்தல் களத்துல ஒரு மாலை பத்திரிகை, பேரு வேணாலும் சொல்றதுல ஒரு மாலை பத்திரிகை, ஒரு டிவி. அந்த தொகுதியில டி ராஜேந்தர் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாலை பத்திரிகையிலையும் இந்த வார பத்திரிகையிலையும் டி ராஜேந்தருக்கு தான் அவ்வளவு ஒரு பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அவ்வளவு ஒவ்வொரு கிராமமும் போயிருக்காரு, யாரும் பண்ண முடியாது, வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி உள்ள எனக்கு 6 தொகுதியிலும் 8000 வாக்கு சார். ஆமாண்டா, இவருக்கு பெரிய வாக்கு உழுந்துதான். பட்டனுக்கு எல்லாரும் வாக்கு போட்டாங்களாம், பட்டனை தட்டும் போது மாறிடுச்சான்னு சொல்லிட்டு நீங்க யாரும் வேணா ஏத்துக்கணும் சார். கடவுளுக்கு தெரியும் சார். யாரா நம்புவாங்களா? அதுல இருந்து நிக்கல. நான் நம்பல, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னோட உணர்வு, என் உணர்வு சார், என்னோட ஃபீலிங் சார். நான் பாதிக்கப்பட்ட மாதிரி இந்தியாவில் ஜனநாயகம் பாதிக்கப்படக்கூடாது நான் கருதுறேன். வாக்குச்சீட்டு முறை வருத்தமேன்னு கருதுறேன். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு சின்ன பையன் குரலரசன் என்னை பத்தி எதுனா நான் கூப்பிடுறேன், நான் மறுப்பு கொடுக்கலாம். என்னங்க ஒரு லட்சிய திமுகன்னு ஒரு சின்ன பையன், ஒரு குரலரசன், ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளைஞன், அந்த பையன் என்ன பண்ணா, அவனோட பேரை பயன்படுத்தி ஒரு ஃபேக்கா ஒரு அக்கௌண்ட் உருவாக்கிக்கிட்டு ஒரு இதெல்லாம் போடுறதுல இதெல்லாம் என்ன வளர்ச்சி?
இது விஞ்ஞானத்தின் வளர்ச்சின்னு சொல்றதா? எதோட வளர்ச்சி எனக்கு தெரியல.